புராண வைப்பின்படி முதலிலே வருவோர் காரைக்கால் அம்மையார். அவரை ஆசிரியர் பெருமான் தெய்வ செக்கிழார் அடிகள் பெயர் குறித்து போன்றது ஓரிடத்திலேதான். 66 திருப்பாடல்களிலே புராணம் சொன்ன அந்த புனிதர் அம்மையினுடைய பெயரை நாம் அறிய வேண்டும் என்ற நோக்கிலே ஓரிடத்திலே மட்டும் குறிப்பிட்டு செல்கின்றார். சரிதத்தை நிறைவு செய்கின்றார். அம்மையினிடத்தில் சொல்லுகின்றார் செக்கிழார் அடிகள், அம்மா உன் புகழச் சொல்ல யாராலம்மா முடியும், அம்மா யாரால முடியும் அம்மா என்கிறார். அது பாடலை பார்ப்போம். மடுத்த புனல் வேணியினார் மங்கையனு அம்மையனு மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர் பரவல் ஆறளவு ஆயினது அம்மா. அம்மா புகழ சொல்ல வந்தவர் சொல்ல முடியவில்லை என்று அம்மையிடமே முறையிடுவதை பார்க்கின்றோம். காரைக்கால் அம்மாவுடைய புராணம் நீண்டு விரிந்த நெடிய புராணம். அவர்கள் புராணத்தில் பல சைவச்சாரங்கள் உண்டு. முக்கியமாக ஒன்றை குறிப்பிடலாம். ஆடவருக்கு பல நீதிகளை சொல்லும் தெய்வ திருத்தொண்டர் புராணம். மாதராருக்கு 2 நீதிகள் தான் புகட்டப்படும். ஒன்று கற்பு, மற்றது மனையறம். இதனை ஆசிரியருடைய திருவாக்கிலே சொல்வது என்றால், மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக.